தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 9வதாய் வரக்கூடியதாய் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பயன்கள் என்ன? பாதகமான பயன்களை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம்? சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த மாதம் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் எல்லாமே கவனமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் ஒரு சம்பவம் நடக்கும். அது என்ன விஷயம்? உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. அந்த ஒருத்தரின் உறுதுணைங்கிறது உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிடாத ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த ஒருத்தர் யார்? அந்த ஒரு செயல் என்ன? இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி குரு பகவானின் முழுமையான ஆதிக்கமும் நிறைந்த ஒரு ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க தயாள குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. ஆமாங்க, உங்களுக்கு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். நல்ல ஒழுக்கம் மற்றும் நாணயம் உடைய நபர்கள் தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்த நீங்கள். உங்களுக்கு ஆன்மீக பற்று அதிகமாகவே இருக்கும். அதே போல் எந்த ஒரு செயலிலுமே அக்கறையோடு உழைக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் மட்டும் நல்லாவே பொறுப்போடு செயல்படுவாங்க. அவங்களோட ராசியை கேட்டு பாருங்கள், தனுசு ராசியாக தான் இருக்கும். ஏன், உங்களோட வீடுகள்லேயே உங்களை விட யாருமே பொறுப்பால் இருக்கவே முடியாது. விளையாட்டுத்தனமாக பார்ப்பதற்கு தெரிஞ்சாலும் உங்களோட பொறுப்பு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் தனுசு ராசியை சேர்ந்தவங்க. ஏன்னா குருவின் ஆதிக்கம் எந்த ஒரு செயலையுமே திறம்பட செய்யக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் கூட இந்த தனுசு ராசிக்காரங்க ஒரு தனித்தன்மையோடு செயல்படுவாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே இவங்க முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியாக இருக்கும்னு இவங்க நினச்சி சொல்லுவாங்க. அது தவறாக இருந்துச்சுன்னா அதை ஒப்புக்கொள்வது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் இவங்கக்கிட்ட. அப்படி ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் மட்டும்தான், தப்பாக இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. மற்றபடி மற்றவங்களோட ஆலோசனைகளை ஏற்று நடக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. பல பேர்கிட்டையுமே ஒரு விஷயத்துக்கான கருத்தை நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இறுதியில் உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை தான் செய்வீங்க. இது நிறைய பேர் உங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் யாருக்கும் எந்த விதத்துலையுமே மனசாலையும் சரி சொல்லாலும் செயலாலும் தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அதையும் மீறி ஏதாவது கோபத்தில் பேசிட்டா கூட மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டீங்க. செஞ்சது தப்புன்னா அதை உணர்ந்து உடனடியாக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு இயல்பு தனுசு ராசிக்காரர்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பான குணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் காரிய தடைகள் அனைத்தும் விலக நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஆமாங்க, வெள்ளிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு பல வகையான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தொடர்ந்து ஒரு 3 வாரம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நரசிம்மன் நீங்கள் கேட்குற எல்லா நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தருவார். எல்லா விஷயத்துலையுமே தைரியமாக செயல்படக்கூடிய ஆற்றலும் உண்டாகும். நரசிம்மரை வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை பெறக்கூடிய யோகத்தை பெற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நரசிம்மர் பிடிக்கும் என்றாலும் ஓம் நரசிம்மாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் நம்மளோட சேனல் பாக்ஸின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நரசிம்மரின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இவ்வளவு தயாள குணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் நல்ல பயன்களை பெற முடியும், இது பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்த வரைக்குமே தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதனும் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சூரிய பகவானும் இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், கலசரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியான வளம் வரக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு. இந்த கிரக நிலைகள் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய சொத்துக்களை அடைவதில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் காணாமல் போகும்.
உங்களுடைய உயர்நிலையில் உள்ளவங்களுக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் நிறைய இருந்திருக்கும். இந்த மன வருத்தங்களுமே படிப்படியாக நீங்கிடும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். வாகனத்தின் மூலம் செலவு வரலாம், கவனமாக இருங்க. சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் காணாமல் போகும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் கொஞ்சம் தாமதமாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரிகளை பகத்தி கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகளும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தக்காத வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால் உங்களோட பேச்சிலும் சரி சொல்லிலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதம் வரும் பொழுது அதை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சும்மா விளையாட்டாக பேசணும்னு சொல்லி கூட நிறைய பிரச்சனைகளில் சிக்கியிருப்பீங்க ஏற்கனவே. அதுலேருந்து நிறைய பாடத்தையும் கற்றுருப்பீங்க. அது தனுசு ராசி அன்பர்கள். குழந்தைத்தனமாக செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் விளையாட்டாக பேசிய நிறைய வினைகளை வாங்கியிருப்பீங்க. அதனால் கொஞ்சம் இந்த வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களையே ஒருத்தர் ஏதாவது சொன்னால் கூட அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு வாக்குவாதம் செய்யக்கூடிய காலகட்டமே கிடையாது. அதை மீறி செஞ்சிங்கன்னா பல பிரச்சனைகள் வரலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் அனுசரித்து போகணும். திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சுரவுகளை நீங்களாக பேசி தீர்த்து கொள்வதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் பற்றின கவலை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. பெண்களுக்கு இதுவரைக்கும் உங்களோட காரியங்களில் இருந்த அனைத்து தடைகளுமே காணாமல் போகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிதானமாக எதையும் செஞ்சால் வெற்றி நிச்சயமாக பெற முடியும். மாணவர்களுக்கு புதிய நட்புகள் உண்டாகும். இதன் மூலம் பல யோகங்களும் இருக்கும். உங்களுக்கு உறுதுணையாக உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்கள் வேலைகள் அனைத்துமே திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையக்கூடிய யோகம் அமைச்சிருக்கு. உங்களின் வேலைகளில் தெளிந்த மனநிலையோடு நீங்கள் ஈடுபட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவு நிலை உண்டாகும். சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. பல பிரச்சனைகளையுமே நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்ய முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. வேலை பார்க்கும் இடத்தில் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. களவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பொருட்களின் மீது நீங்கள் கவனமாக இருப்பது எப்பொழுதுமே நல்லது. அதன் பிறகு உத்திரம் மூலம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகமும் இந்த மாதம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களுக்குள்ள உறவு பலப்படக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய அதுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்வீங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா காரிய அனுகூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் பெற்று கொடுத்திருக்கு. மனதில் ஏதாவது கவலை வேணால் அப்பப்போ வந்து மனதை வருத்தும். தேவையில்லாத விஷயத்திற்கு மனதில் கூட இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் பழைய கஷ்டத்தை நினச்சி யோசிக்கிறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பம் மற்றும் வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அது எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கோவப்படுறது, வீண் வாக்குவாதம் செய்கிறது, சண்டை சச்சுரவுகளில் ஈடுபடுறத கட்டாயம் தவிர்த்தே ஆகணும். இதனால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது இந்த மாதம். மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, குரு பகவானை வியாழக்கிழமையில் வணங்கி வருவதன் மூலம் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுமே நீங்கி சுகம் உண்டாகும். அதே போல் மாணவர்களுமே கல்வியில் தேர்ச்சி பெற குரு பகவானை வியாழக்கிழமை வணங்கி வருவது சிறப்பான யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா திங்கள் மற்றும் வியாழனா அமைஞ்சிருக்கு.
இந்த கிழமைகள் இறை வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.